ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு காவேரி குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஹாலில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட இந்த யமுனா பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேளுங்க. இந்த ஃபோனை வச்சுட்டு நிவீனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. இவ போகிற ரூட்டு சரியில்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கங்கா கூப்பிட்டு மறுபடியும் வார்னிங் பண்ணி தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டுறாங்க. நீ எத்தனை கொட்டு கொட்டினாலும் நான் திறந்த மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படிங்குது அந்த பொண்ணு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு வழியாக வெளியே வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. புருஷன்னா என்ன பண்ணுறது, பொண்டாட்டி சொல்கிறது கேட்டதானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக உனக்காக நான் கேட்குறேன், நீ நினைக்கிற மாதிரி இருக்காதுன்னு சொன்னவங்க டெரர் லுக்கோட பார்த்தோன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது அந்தர்பல்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு நிவீன்ட்ட பேச ஆரம்பிச்சாரு. நிவீன்ட்ட பேசினோடனே நான் கண்டிப்பாக இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஏன்னா அவன் வந்து குழந்தையிலேருந்து என் கூட விளையாண்டுட்டு இருக்கா, நீங்கள் ஏன் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தம்பி ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கத்து நிம்மதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரி இன்றைக்கி ஃபுல்லாக எபிசோட்லேயே வரலங்க, அதுதான் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாக இருக்கும். காவேரி ஒரு பக்கத்து காணா போனது தெரியாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ஃபீல் பண்ணிருக்காங்க. காவேரி கிளம்புனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞான உதயம் பிறக்குமாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேற்று வரையும் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா தாத்தா அன்னைக்கு ஏன் உட்காந்து காவேரி பக்கமும் நியாயம் இருக்குது அப்படிங்கிறாரு. உருட்டுங்கய்யா மொத்த குடும்பமும் சேர்த்து ஒரு பொண்ணை வெளியே அனுப்பிவிட்டு இப்போ வந்து நியாயம் இருக்கா? இவங்க ஒரு பக்கத்து சொல்ல நம்ம விஜய் யோசிச்சாராமா, எவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சாராமா காவேரி பக்கம் நியாயம் இருக்குன்னு. என்னையா இது ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா போயிட்டு இவர் ரூமில் தேடுறாரு. காவேரி இல்லைங்கிறதே இவருக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு ஏஞ்சி வராரு. அவங்க தம்பி இருந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், ராகினிக்கு எனக்கு கல்யாணம் நடக்கலைல்ல, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராமா நடந்தது. என்னையா அது அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, போங்க வெளியே போய் அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் சரி அடிச்சுக்கிட்டு முடிச்சாச்சா, இவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ தாத்தா கேட்குறாரு எங்கே காவேரின்னு சொல்லி கேட்க இவங்க மறுபடியும் அங்கேயும் இங்கேயும் போய் பார்க்குறாரு. முன்னாடி வச்சிருக்க லெட்டரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லெட்டரை தான் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்களே, அதை எடுத்துருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்